ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து நகை எல்லாமே திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எசக்கியும் மகாவும் பழி போட்டுட்டாங்க. ஸோ நம்ம சிந்து எவ்வளோ கெஞ்சியுமே யாருமே நம்பவே இல்லை. இப்போ சஞ்சய் சிந்துவை வந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு சைடு எங்கள் ஊர் தலைவருங்க அன்னபூர்ணிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அன்னபூர்ணி அம்மா, அந்த காணாமல் போன நகை எல்லாமே கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கோவில் கமிட்டி தலைவர் பதவியிலேருந்து விலகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணியுமே சரிங்க ஐயா, நான் இப்போவே இந்த நிமிஷமே இந்த பதவியை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணியுமே சைன் போட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே சஞ்சய் நம்ம சிந்து கிட்ட விசாரிக்கிறாங்க, இங்கே பாருங்கள் சிந்து, நீங்கள் நகையை திருடி இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு உள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களை நான் அடிக்காமல் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், உண்மையாகவே நீங்கள் அந்த நகை எதுவும் பண்ணலல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமான அம்மன் நகை எதுவுமே திருடவே இல்லை. கோவிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்பவே பத்திரமா பூட்டி தான் வச்சுருந்தேன். ஆனால் அது எப்படி கவரிங் நகையாக மாறுச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. ஸோ சஞ்சய் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரிங்க சிந்து, உங்களுக்கு உங்கள் வீட்டில் யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு இருக்குது சார், இசைக்கியும் மகா அத்தையும் தான் என் ரூம் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நானும் சமைக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ எடுக்க வந்தப்போ கூட அவங்க மகா அத்தை கூட கொஞ்ச நேரம் நின்று இசைக்கிட்ட என் ரூம் பக்கத்துலேயே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ அவங்க 2 பேர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சிந்து, கண்டிப்பாக அந்த திருட்டு போன நகை எல்லாமே கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஜெயிலில் தான் இருந்தாகணும். ஆனால் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, பார்க்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து ஒரு கேஸ் விஷயமா வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே இந்த மகா இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட, அக்கா பார்த்தீங்களாக்கா, இந்த சிந்து நமக்கு ஏதாவது ஒரு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். இந்த ஊர் முன்னாடி இது சிவாவை போய் சொல்லி கல்யாணம் பண்ணி நமக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தையும் அசிங்கத்தையும் தேடி கொடுத்தா. இப்போது அம்மனோட நகையை திருடி நமக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேரை உருவாக்கி கொடுத்துருக்காக்கா. அக்கா, இனிமேல் அவள் இந்த வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. சிவாவுக்கும் அவளுக்கும் எந்த ஒட்டும் உறவும் கிடையவே கிடையாதுக்கா. நீங்கள் ஏதோ இறக்கப்பட்டது அவளை மன்னிச்சுட்டு ஏற்றுக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லவும், இங்கே பாரு மகா, நீ என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக அந்த சிந்துவை மன்னிச்சு ஏற்றுக்கிற நிலமையிலலாம் இல்லவே இல்லை. அவள் பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக அவள் அதுக்கான தண்டனையெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த வாசுப்படியை அந்த வாசுப்படியில் காலை எடுத்து வைக்கக்கூடாது. அவள் மேலே நான் அவ்வளோ கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி சொல்கிறாங்க. அதே சமயம் அம்மனுக்காக நான் அந்த நகையை பார்த்து செஞ்சேன். ஆனால் கடைசியில் அம்மன் நகையிலே கையை வச்சிருக்காள்ல, இப்படியெல்லாம் திருடுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பொய் தான் சொல்லுவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ திருட்டு பழக்கமும் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம சிவாவும் ஆறுமுகமும் இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட, இங்கே பாருங்கள் பெரியம்மா, ஒரு வேளை திருட்டு கூட நடந்திருக்கலாம்ல. சிந்து கண்டிப்பாக நகையை திருடுற ஆளே கிடையாது. எனக்கு என்னமோ யாரோ நகையை திருடிட்டு போயிட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம இதை என்ன, அதாவது இந்த நகை விஷயத்தில் யார் தப்பு செஞ்சது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க. உடனே மகாக்கும் எசைக்கும் ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஸோ மகா இருந்துட்டு, டே சிவா, அந்த சிந்து தாண்டா நகையை ஏதோ பண்ணி வச்சுருக்கா, எங்கேயோ மரவாக ஒழிச்சு வச்சுருக்கணும், இல்லைனா விற்று பணம் ஆக்கியிருக்கணும்டா. அவள் தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்கா. அப்படி இருக்கிறப்போ நீ யார் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தப்பு செஞ்ச ஆள் இப்போது தண்டனை அனுபவிக்கிறதுக்கு ஜெயிலுக்கெல்லாம் போயாச்சு. அவளை அடித்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நகையெல்லாம் எங்கே வச்சிருக்கா அப்படின்றத உளறி கொட்டிடுவா. நீ எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணியுமே, ஆமாம் சிவா, மகா சொல்கிறதும் கரெக்டு தான். அந்த சிந்து தானே அந்த நகையை திருடி இருக்கா. சஞ்சய் விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு நமக்கு சொல்லுவாங்க. நீ எதுவும் எதை தேடியும் போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே மேலே ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ இங்கே மகாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது ஆறுமுகமும் சிவாவும் வெளியே வந்து பேசிக்கிறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, எனக்கு என்னமோ சிந்து கண்டிப்பாக இந்த நகையை திருடி இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இதுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம அவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த நகை திருடுறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு திருட்டு வாக்கில் அந்த நகை கடைக்காரங்க கிட்ட போயிட்டு அதை விற்க தான் பார்ப்பாங்க, இல்லை உருக்கவோ பார்ப்பாங்க, இப்படி ஏதாவது தான் ஒன்று பார்ப்பாங்க.
சரி சிவா, நம்ம 2 பேருமா போயிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே விசாரிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சிவாவுக்குமே நம்பிக்கை இருக்குது நம்ம சிந்து வந்து திருடல அப்படின்னு சொல்லிட்டு. சிந்துவை எப்படியாவது இந்த பழி பாவத்திலேருந்து அதாவது காப்பாற்றணும். அவள் திருடல அப்படின்றத எல்லார் முன்னாடியும் நம்ம நிரூபிக்கணும். அதுக்கு ஆறுமுகம் சொன்ன மாதிரி தெரிஞ்ச நகைக்காரங்கிட்ட எல்லாமே விசாரிச்சா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சரி ஆறுமுகம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம 2 பேரும் போயிட்டு அதுக்கான வேலையை பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா போயிட்டு ஒவ்வொரு நகை கடையிலையா விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச நகை கடையில் எல்லா இடத்துலையுமே. ஸோ ஒருத்தவங்க மட்டும் இந்த அதாவது திருட்டு நகை எல்லாமே உருக்குறவன் ஒருத்தன் திருச்சியில் இருக்கான். நம்ம ஊர் சைடு யாருமே அவ்வளோவா இல்லை. அந்த திருச்சியில் இருக்கிறவன் தான் ஒட்டுமொத்த திருடரோட கான்டாக்டில் இருக்கான். அவங்ககிட்ட போய் நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில் கண்டிப்பாக அங்கே கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகை கடைக்காரங்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு சரி சிவா, நம்ம இப்போவே திருச்சிக்கு கிளம்பி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமா கிளம்பி திருச்சிக்கு போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே மகாவும் எசக்கியும் பேசிக்கிறாங்க. அக்கா, அந்த சிந்து எப்படியோ நம்ம ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. அவள் கண்டிப்பாக அவளே திருடலை அப்படின்னாலுமே அவள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எசக்கி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மகா இருந்துட்டு இங்கே பாரு எசக்கி, கண்டிப்பாக இந்த சஞ்சய் வந்து சிந்துவை கொடுமைலாம் படுத்தவே மாட்டான், சும்மா விசாரிக்குவான். ஏன்னா சஞ்சய் தான் பைரவியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை. பைரவியோட அக்காவை அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த சஞ்சய் வந்து யோசிப்பான். நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சிந்துவை கொடுமை பண்ணணும். அப்படி பண்ணுற கொடுமையில் அவள் தான் நகையை திருடானே அப்படின்றத அவள் ஒத்துக்கணும். அந்த அளவுக்கு அவளை அடி வெளுத்து வாங்கணும். நீ ஸ்டேஷனில் யார்கிட்டையாவது பணம் கொடுத்து அவளை நல்லா அடிக்க சொல்லு. அவளை அடிக்கிற அடியில் அவள் இனிமேல் உயிரோடவே இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டே ஓடிடணும், அந்த அளவுக்கு யோசிக்கணும் எசக்கி. அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா சூப்பர்க்கா, எப்படியோ அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சோம். இப்போதைக்கு அவள் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கா. ஒருவேளை நம்ம தான் இந்த திருட்டு வேலையை பண்ணோம் அப்படின்ற விஷயம் யாருக்காவது லீக் அவுட் ஆச்சு அப்படின்னா அவ்வளோதான், நம்ம சொல்லி முடிஞ்சிரும்க்கா. அதுக்கு முன்னாடி இந்த சிந்துவை இந்த ஊரை விட்டே அதாவது துரத்தி அடிக்கணும். அதுக்கு நீங்கள் சொன்ன ஐடியா தான் கரெக்டாக இருக்கும். நான் இப்போவே ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட பேசி அவளை அடி வெளுத்து வாங்க சொல்கிறேன். அடிக்கிற அடியில் அவள் ஒன்று செத்து போகணும், இல்லைனா பயந்து இந்த ஊரை விட்டே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எஸ்ஐக்குமே இப்போ கிளம்பி போகிறாங்க. அந்த கான்ஸ்டபிள் ஒருத்தவங்க நம்ம எஸ்ஐக்கு தெரியும். ஸோ அந்த கான்ஸ்டபிளுக்கு தான் கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் கிளம்பி ஒரு பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எஸ்ஐக்கு கூப்பிடுறாங்க. ஸோ கான்ஸ்டபிளுமே சரிங்க ஐயா அதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேருமா மீட் பண்ணி பேசுகிறாங்க. அந்த சிந்து ஜெயிலுக்குள்ளே தானே இருக்கா, அந்த சஞ்சய் சாதாரணமாக வாயால் விசாரிச்சானா இல்லை அடி ஏதாவது கொடுத்தானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடிக்கலாம் இல்லைங்க ஐயா, அவங்கள சும்மா உட்கார வச்சு வாயால் தான் விசாரித்தாங்க, வாயில் தான் கேள்வி கேட்டிருந்தாங்களே தவிர மற்றபடி அவங்க மேலே ஒரு துரும்பு கூட படலையா. ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்கள நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம், அவங்களுக்கு அடி விழுகாமவும் அவங்கள கொடுமைப்படுத்தாமலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் சொல்லவும், என்னையா நான் ஒரு விஷயமா வந்தால் நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, அந்த சிந்து நிறைய அடி வாங்கணும், அவள் நிறைய கொடுமைகளை பார்க்கணும், ஒன்று நான் தான் திருடினேன் அதை விற்று பணமாக்கி நான் அந்த பணத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவளாக ஒரு கதையை கிரியேட் பண்ணணும். அந்த அளவுக்கு அவளை அடி வெளுத்து வாங்கிடுங்க, அவள் உயிரே போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐக்கு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட கான்ஸ்டபிள் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. ஐயோ ஐயா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நாங்கள் அடிக்கிற அடியில் அந்த பொண்ணுக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கள் வேலைக்கே பாதிப்பாயிடும். இல்லைங்க ஐயா நீங்கள் சொல்கிற விஷயத்த நாங்கள் செய்ய முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸிக்கு இருந்துட்டு லட்சமாக பணத்தை எடுத்து இங்கே அந்த கான்ஸ்டபிள் கிட்ட காட்டுறாங்க. ஸோ அதை பார்த்ததுமே கான்ஸ்டபிளுக்குமே ரொம்பவே ஆசை வந்துடுது. சரிங்க ஐயா நீங்கள் கவலையே படாதீங்க, அந்த சிந்துவை அடிக்கிற அடியில் அவளா நான் தான் திருடினேன், நான் தான் நகையை எங்கே விட்டுனே தெரியல அப்படின்ற அளவுக்கு அவளே ஒரு கதையை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அடி வெளுத்து வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டபிளுமே பணத்தை வாங்கிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸோ நம்ம சஞ்சய்மே ஒரு கேஸ் விஷயமாக வெளியே போயிருக்காங்க. இப்போது யாருமே இல்லாத நேரமாக பார்த்து ஒரு 4 லேடி போலீஸை வச்சு இங்கே சிந்துவை அடிக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த 4 லேடிஸுமே இப்போது லாக்கப் உள்ள போகிறாங்க. இங்கே சிந்துக்கிட்ட, ஏய் இங்கே பாருடி, அம்மனோட நகையிலே எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கை வச்சிருப்ப,
உன்ன மாதிரி ஒரு திருடி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏதோ ரோட்டில் போகிறவங்களோட கழுத்தில் இருக்கிற தாலி செயினை அத்து பார்த்துருக்கேன். ஏன் இன்னும் நிறைய திருட்டு கூட பார்த்துருக்கேன். ஆனால் அம்மனோட நகையவே அசால்ட்டாக திருடி இருக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து கிட்ட இந்த கான்ஸ்டபிள் போலீஸுங்க, அதாவது லேடி போலீஸுங்க எல்லாருமே கேட்குறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், சத்தியமாக நான் அந்த நகை எல்லாமே திருடவே இல்லை. யாரோ நகையை மாற்றி வச்சுருக்காங்க. யார் திருடினாங்கன்னு கூட எனக்கு தெரியல. இப்போ தப்பே பண்ணாமல் நான் ஜெயிலுக்குள்ளே வந்து உட்காண்ட்ருக்கேன். தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்குறாங்க. ஓ, ஹெல்ப்பு தானே, இதோ பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு நம்ம சிந்து ரொம்பவே இப்போ கதறி அழுகுறாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸுங்க, நான் தப்பு செய்யலை, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே போட்டு அடிக்கிறாங்க. உடனே இங்கே ஒரு போலீஸோட லேடியோட கையை பிடிச்சி முறுக்கிடுறாங்க. உடனே இந்த லேடிக்கு வந்து கையில் ஸ்பேக்சர் ஆகிடுது. ரொம்பவே வழியில் கத்தி துடிச்சிடுறாங்க. என்னடி போலீஸ் மேலே கை வைக்கிறியா, உனக்கு அவ்வளோ திமிர் ஆகிடுச்சா, அவங்க அந்த கான்ஸ்டபிள் லேடிக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உன்னை கொன்னே போட்டுறோம், உன்னை வந்து தூக்கு தண்டனையில் தான் கண்டிப்பாக உன்னை நாங்கள் தூக்கில் போட்டு சாக வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ இந்த லேடி போலீஸ் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. வா ஃபஸ்ட்டு இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த லேடி போலீஸை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சிந்து ஒரு பக்கம் ரொம்பவே பயந்துக்கிட்டே இருக்காங்க. பண்ணாத தப்புக்கே இப்போ நம்ம ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த போலீஸோட கையை வேறு கோவத்தில் உடச்சிட்டுமே, ஐயோ இது வேறு கேஸ் ஆக போகுது, நிரந்தரமாக நம்ம ஜெயிலே இருக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு ஆளாயிட்டோமே, ஐயோ கடவுளே என்னை நீ காப்பாற்றவே மாட்டியா, அம்மா தாயே உனக்கு தெரியும்ல நான் நகை எதுவுமே திருடலைன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல தாயே, தயவு செஞ்சு என்னை இந்த பழிப்பாவத்திலேருந்து காப்பாற்று. ஏன்னா ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். தப்பு பண்ணாமல் தண்டனை அனுபவிக்கிறது ரொம்ப தப்பு தானே தாயே, தயவு செஞ்சு என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பயங்கரமாக 2 கையுமே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம சிவாவும் நம்ம ஆறுமுகம் இவங்க 2 பேருமே அந்த நம்ம எஸ்ஐக்கு வந்து நகையை கொண்டு போயிட்டு உருக்குனாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போது இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு அவங்க கதவை தட்டுறாங்க. அதே மாதிரி அந்த நகை உருக்குறவங்களும் வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. யாருங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க கொஞ்சம் நகை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை நீங்கள் உருக்கி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இது திருட்டு நகை, அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம், நீங்கள் தான் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐக்கு சார் தான் எங்களை அனுப்புனார் அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் நம்ம ஆறுமுகமும் சிவாவும் சும்மா டூப்பு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டு அந்த அவருமே நம்பிட்டாங்க. ஸோ எங்கள் ஆறுமுகம் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டு வந்து அதாவது வீடியோ ரெக்கார்டை ஆன் பண்ணிடுறாங்க. இப்போது சிவா இருந்துட்டு, ஆமாம் சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எஸ்சிக்கு சாருமே அம்மனோட நகை எல்லாமே உருக்கின்னு போனார் தானே, ஆமாம் அவர் கூட உங்களுக்கு நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச்சு கொடுக்குறாங்க. ஸோ அந்த உருக்குறவுமே, ஆமாம் எஸ்சிக்கு சார் எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் கொடுத்தாரு, நீங்களும் ஏதாவது எனக்கு பணம் கொடுப்பீங்களா, திருட்டு நகையை உருக்கி கொடுக்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களுக்கு கொடுக்காமலையா, ஆமாம் அது எல்லாமே சாமியோட நகை தானே, அவர் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே, ஆமாம் ஏதோ கோவிலில் திருடி இருக்காரு போல், எம்புட்டு நகை அது எல்லாத்தையுமே, அதுவும் இல்லாமல் அந்த டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, அப்போவுமே உருக்கிட்டாங்க, என்ன பண்ணுறது, திருட்டு நகையை வச்சுருக்க முடியாது இல்லையா, அதுக்கப்புறம் மாட்டிக்கும்ல, அதனால தான் உருக்கி தங்க கட்டியாக கொண்டு போயிட்டாரு, அதுக்கு பதிலாக நான் கவரிங் நகையுமே செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் உண்மையுமே சொல்லிடுறாங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து வீடியோ ரெக்கார்டாக பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் இங்கே சிவாக்கு பயங்கர கோவம் வருது. ஏண்டா அம்மனோட நகை எல்லாமே உருக்கி கட்டி தங்க கட்டியாக கொடுத்துட்டு கவரிங் நகை செஞ்சு கொடுத்துட்டு 1,00,000 ரூபாய் நீ லஞ்சமாக வாங்கியிருக்கியா, இந்த மாதிரி தொழிலை செஞ்சுக்கிட்டு நீ இவ்வளோ தைரியமாக இருக்கியா, தப்பு பண்ணாமல் என் பொண்டாட்டி சிந்து ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, நீ சாதாரணமாக ஒரே ஒரு 5 செகண்டில் தங்க கட்டியாக உருக்கி கொடுத்துட்டு நகை எல்லாமே உருக்கி கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு அசால்ட்டாக 1,00,000 ரூபாய் ஒரே ஒரு நாளில் சம்பாதிச்சுட்ட, நீ சம்பாதிக்கணுன்றதுக்காக மற்றவங்க எல்லாருமே பாதிக்கப்படணுமா, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. எங்க அந்த நகை உருக்குறவருக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. என்னங்க நீங்கள் எஸ்சிக்கு தெரிஞ்ச ஆளுன்னு சொன்னீங்க, இப்போ என்னடானா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம அதாவது நகை உருக்குறவங்க இருந்துட்டு பயப்படுறாங்க. டேய் நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையெல்லாம் கட்டி அப்புறமா அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, அது எப்படி நீ எஸ்சிக்கு சொல்லி சொன்ன, எனக்கு என்னமோ எஸ்சிக்கு மேலே டவுட் வந்துக்கிட்டே இருந்தது ஆறுமுகம், அதனால தான் சும்மா ஒரு குத்து மதிப்பாக நான் இப்படி கேட்டு பார்த்தேன், ஆனால் உண்மையாகவே அந்த எஸ்சிக்கு தான் இதுக்கு பின்னாடி இருக்கான், அது மட்டும் இல்லாமல் நைட்டு நான் தூங்குற
தூங்குறப்போ என் கனவுல அந்த சாமி வந்தது. அது மட்டும் இல்லாமல் எசைக்கு சிந்துவோட ரூம்குள்ளே போயிட்டு நகையை எடுக்கிற மாதிரி ஒரு கனவு. எனக்கு என்னமோ அவன் தான் எடுத்துருக்கணும்னு அதாவது ஒரு சின்னதாக டவுட் இருந்தது. ஆனால் இப்போ இது கிளியர் ஆகிடுச்சு. சரியா ஆறுமுகம், நம்ம இப்போவே இந்த நகை உருக்கிறவனை கூட்டிகிட்டு போயிட்டு சஞ்சய் கிட்ட காட்டணும். அது மட்டும் இல்லாமல் ஊர்க்காரங்க முன்னாடி இவனை எல்லா விஷயத்தையுமே சொல்ல வைக்கணும். அப்போ தான் நம்ம கண்டிப்பாக சிந்துவை எந்த ஒரு தண்டனையும் அனுபவிக்க விடாமல், அது மட்டும் இல்லாமல் திருட்டு பட்டம் அவளுக்கு விழுந்த பட்டத்தை துடைக்கணும். அவள் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கணும். அதுக்கு இவன் ரொம்ப முக்கியம். இவனை நம்ம கூட்டிகிட்டு போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த நகை உருக்கிறவங்கள கூட்டிகிட்டு இப்போது ஊர்க்காரங்க முன்னாடி போகிறாங்க. நம்ம அன்னபூர்ணி மகா எல்லாருமே இருக்காங்க. எஸ்சிக்கு மகா சாதாரணமாக தான் இருக்காங்க. ஏன்னா மகாவுக்கு இவங்களை தெரியாது. எஸ்சிக்கு தான் நகை உருக்கிறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ எஸ்சிக்கு திருட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிவா இருந்துட்டு அன்னபூர்ணிக்கு பெரியம்மா, இவன் தான் பெரியம்மா நம்ம அம்மனுக்கு ஆசாசியாக வாங்கின நகை எல்லாத்தையுமே உருக்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னையா சொல்கிற? இவன் தான் அந்த திருடனா அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா, திருடன் வந்து இவன் இல்லை, நகையை உருக்கி கொடுத்தவன் மட்டும்தான் இவன். ஆனால் நகையை திருடுனது வேற ஆள். நான் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிட்டேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்னையா சொல்கிற? யார் என்ன நகையை திருடினாங்க? அப்போ அந்த சிந்து நகையை திருடலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் இந்த எசைக்கு கை கால்லாம் அப்படியே நடுங்குது. உடனே இங்கே நம்ம மகா இருந்துட்டு, டேய் எசைக்கு, ஏண்டா இப்படி நீ ஒதுரிக்கிட்டு இருக்க? ஐயோ அக்கா, நான் நகை எல்லாத்தையுமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்கானே சிவா, ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கானே அந்த ஆள்கிட்ட தான் நகை எல்லாத்தையுமே உருக்கி தங்க கட்டியாக மாற்றி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் எங்கள் மகாவுக்கு நெஞ்சே பொழக்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ டே எசைக்கு, என்னடா இது? உள்ளூர்காரங்கிட்ட செய்யாத இந்த வேலையை வெளியூர்காரங்கிட்ட செய்டானா? ஏண்டா இப்படி சொன்னதை கூட கொஞ்சம் கூட கேட்காம நீ உள்ளூர்காரங்க கிட்ட செஞ்சு இப்படியே வசமாக மாட்டிக்கிட்டோமேடா. இவன் மட்டும் இப்போ உன் பேரையும் என் பேரையும் சொல்லிட்டான் அப்படின்னா முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. உடனே எசிக்க இருந்துட்டு, ஐயோ அக்கா, நம்ம ஊரில் எல்லாமே நான் செய்யலக்கா. இதை வெளியூருக்கு திருச்சிக்கு தாங்க்கா போயிருந்தேன். திருச்சிக்கு போயிட்டு இந்த சிவாவும் ஆறுமுகமும் எப்படி இவனை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியலக்கா. ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. அன்னபூர்ணி அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சோழியே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எசிக்கு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு அந்த நகை உருக்கிறவனை ஷர்ட்டை பிடிச்சி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அம்மனுக்காக நான் அவ்வளோ ஆசையாக ஒவ்வொரு நகையை பார்த்து செஞ்சேன். அது எல்லாத்தையுமே ஒரே ஒரு செகண்டில் நான் அதை எல்லாத்தையுமே தங்க கட்டியாக உருக்கிட்டுக்கிறியடா பாவி. உங்ககிட்ட அப்படி உருக்க சொன்னது யாருடா? உங்ககிட்ட நகையெல்லாம் திருடிட்டு வந்து கொடுத்தது யாருடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த நகை உருக்கிறவங்களே இதோ அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரே எசிக்கி ஐயா, அவர் தான் பணம் கொடுத்து நகை எல்லாத்தையுமே உருக்கிட்டு அதே மாதிரி கவரிங் நகையாக செய்ய சொன்னார். இவர் சொல்லி தான் நான் செஞ்சேன். நான் நகையெல்லாம் திருடிட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை உருக்கிறவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேன் இங்கே நம்ம அன்னபூரணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன எசக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்ஐக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது. போச்சு, முடிஞ்சு, இதுக்கப்புறம் நம்ம நினச்சதை எதுவுமே செய்யவே முடியாது. எஸ்ஐக்கு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. உடனே அன்னபூரணி எஸ்ஐக்கு முன்னாடி வந்து பலார்னு நாலு அற விடுறாங்க. ஐயோ அக்கா, அது வந்துக்கா, எதுவும் பேசாத எஸ்ஐக்கு, நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ எதுக்காக அம்மனோட நகை எல்லாமே திருடுன அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திருட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே எசக்கி. மகா எப்படியாவது எசக்கி காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அக்கா, அது வந்துக்கா, அக்கா எசக்கி மேலே அபாண்டமாக பழி போடுறாங்க. ஏ சிவா, இந்த நகை உருக்குறவரை நீயே தயாரித்து கொண்டு வந்தியா இல்லை உண்மையாகவே கண்டுபிடிச்சிருக்கியா? ஏம்மா, ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? உண்மையாகவே இவர் தான் இது அம்மனோட நகை எல்லாத்தையுமே உருக்குனவர். நாங்கள் உண்மையாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சிந்து நகையை திருடவே இல்லை. சிந்துவை அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த எசைக்கு தான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா வந்து சொல்லவும், இதை கேட்டால் இங்கே மகா இருந்துட்டு, இந்த சிவா எவ்வளோ பெரிய உண்மைனாலுமே தோண்டி கண்டுபிடிச்சிடுறான். சே மகா, இப்போது எசைக்கு வேற நம்மளை மாட்டி விட்டா என்ன பண்ணுறது? டே எசைக்கு, என்ன காட்டி கொடுக்குறதுடா, உனக்கு எவ்வளோ பிரச்சனை அப்படின்னாலுமே கண்டிப்பாக நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா. தயவு செஞ்சு என்னை காட்டி கொடுத்துறாத. நீ வீட்டை விட்டு வெளியே உன்னை அனுப்பினாலுமே நான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து கொஞ்சமாக அன்னபூர்ணி அக்காவோட மனசை மாற்றி உன்னை திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வர வச்சுடுவேன். ஆனால் நீ என்னை போட்டு கொடுத்த அப்படின்னா 2 பேருமே வெளியே போயிட்டு சாப்பாடுக்கு பிச்சை தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணுறாங்க. ஸோ இங்கே இசைக்கு இருந்துட்டு, சரிங்கக்கா, நான் உங்களை மாட்டி விட மாட்டேன்.
மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருடா, எங்கே அந்த தங்க கட்டிகள் எல்லாமே ஒழுங்கா அந்த தங்க நகையை உருக்கி கட்டி ஆக்கணும்ல, அது எல்லாத்தையுமே கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா அது வந்து வீட்டில் தான்க்கா இருக்குது, கண்டிப்பாக நான் அதை ரூமில் இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன்க்கா, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான்க்கா, என்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகுறாங்க. நீ பண்ண இப்படி ஒரு திருட்டு வேலைக்கு கண்டிப்பாக உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ பண்ணின திருட்டு வேலைக்கு கண்டிப்பாக தண்டனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். சிந்து நகையை திருடலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் நான் அவளை நம்பவே இல்லை. சிவா விஷயத்தில் அவள் பொய் சொல்லி எல்லாருமே ஏமாத்தினா, எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சா, அதனால இந்த விஷயத்துலையும் அவள் பொய் தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பண்ண திருட்டு வேலையெல்லாம் நீ சிந்துவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கூட நீ எந்த ஒரு உண்மையுமே சொல்லாமல் நல்ல மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க. இங்கே பாருடா, கண்டிப்பாக நீ அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த வீட்டு பக்கம் திரும்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே எசக்கிக்கிட்ட வந்து நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்கள் முகத்தில் முழிக்கிறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது. அம்மனோட நகையிலேயே கை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும். கண்டிப்பாக அம்மன் அதுக்கான தண்டனையை உங்களுக்கு கொடுத்தே ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைகிளே சொல்கிறாங்க. இந்த கேட்ட இசைக்கு இருந்துட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, வாய் பேச முடியலனாலுமே எப்படி கோவப்படுறா பாரு. நமக்கு அவமானமாக போச்சு. எல்லாமே இந்த மகா அக்காவால் தான். மகா அக்கா சொல்லி தான் நம்ம இப்படி ஒரு விஷயத்த செஞ்சோம். இப்போ நம்ம வீட்டை விட்டு போகிற நிலமை வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம ஜெயிலுக்கு தான் போகணும். ஜெயிலுக்கு போனால் எவ்வளோலாம் கொடுமைப்படுத்தினானுங்களோ, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எசிக்கு வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே இங்கே காயத்ரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் வந்து என் புருஷனே கிடையாது. உங்களை நான் என் புருஷனாக எப்போவுமே ஏற்றுக்கவே மாட்டேன். இனிமேல் இந்த வீட்டு பக்கம் திரும்பிட்டு போகிறீங்க, உங்கள் முகத்தில் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பயங்கர கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இங்கே அதாவது போலீஸ்க்கு கால் பண்ணி நம்ம சிவா வந்து அதாவது சஞ்சய்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. நகை திருடினது இந்த எசைக்கு தான் நகையை திருடி சிந்து மேலே பழி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் சிந்துவை எதுவுமே விசாரிக்காதீங்க, பாவம் சிந்து எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சஞ்சயுமே ஆமாம் சிவா, நானுமே மனசுக்குள்ளே நினச்சேன் சிந்து எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க, சரிங்க நான் இப்போவே அங்கே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போது இங்கே எசைக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மகாக்கு பயங்கரமாக பதட்டமாக இருக்குது. எப்படியோ எசைக்கு நம்மளை சொல்லவே இல்லை, எப்படியாவது எசைக்கே நம்ம வெளியே கொண்டு வந்துடணும், அவனை ரொம்ப நேரமெல்லாம் ஜெயிலுக்குள்ளே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ இங்கே சிந்து கிட்ட நம்ம அன்னபூர்ணி வந்து கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிரு சிந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ அத்தை, ஏன் நீங்கள் என்கிட்ட பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் கேட்குறீங்க? மன்னிப்பெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை, நீங்கள் தெரியாமல் தானே பண்ணீங்க. நான் உண்மையாகவே நகையெல்லாம் திருடி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புவீங்கன்னு நான் நினச்சேன். நான் எவ்வளோலாம் கெஞ்சினேன், நான் சத்தியமாக இதெல்லாம் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் நீங்கள் யாருமே நம்பவே இல்லை. அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, சிவா விஷயத்தில் நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட, அதனால தான் எல்லா விஷயத்துலையுமே நீ தப்பு பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே நினச்சிட்டோம். தப்பு தான், ஜெயிலுக்குள்ளே அதாவது ஜெயிலுக்கு அனுப்புறது மிகப்பெரிய தப்பு தான். ஏன்னா நகை எல்லாத்தையுமே நீ தானே வச்சுக்கிட்டு இருந்த, அது உன்னுடைய பொறுப்பு தானே. அப்படி இருக்கிறப்போ உங்ககிட்ட தான் நாங்கள் கேட்க முடியும். நீ தான் அதை செஞ்சுருப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே தப்பு கணக்கு போட்டுட்டோம். எப்படியோ கடைசியில் ஒரு வழியாக சிவா யார் தப்பு பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டான். அதுக்காக உன்னை நான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னாலாம் நீ நினைக்காத. கண்டிப்பாக நான் சிவாவுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன். நீ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும், நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு இப்போவே கூட கிளம்பி போயிடு. நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் சிவாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்கிற வர விஷயத்த தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வந்தது இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நான் கெடுதல் செய்கிறதுக்காகவோ இல்லை இந்த வீட்டை ஒரே அடியாக கடலில் மூழ்க வைக்கணும், இந்த வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை இழந்து தவிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நான் இங்கே வர கிடையாது. சிவா டாக்டர் நான் சின்ன வயசுலேருந்தே உயிருக்கு உயிராக நேசித்தேன். அவர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு நினச்சேன். அவரோட நினைப்பை என்னால் அழிச்சிக்க முடியல. அவரை மனசில் வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பம் எனக்கு இல்லவே இல்லை. ஸோ அதனால தான் நான் என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். ஆனால் நான் அவங்க கூட சந்தோஷமாக வாழவே இல்லை. அதுக்குள்ளே என்னென்னமோ பிரச்சனை வந்துருச்சு. நான் உயிருக்கு உயிராக நேசித்த டாக்டரே என் பக்கம் இப்போ நிற்கலை. ஏன்னா உங்கள் மேலே அளவு கடந்த பாசமும் மரியாதையும் டாக்டர் வச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்பாரு. ஆனாலுமே அப்போவுமே சிவா டாக்டர் என் பக்கத்தில் நிற்கலை, எனக்கு துணையாக நிற்கலை அப்படின்னாலுமே அவங்கள நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். கண்டிப்பாக எனக்கான காலம் ஒரு நாள் வரும்.
என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாருமே நான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு சிவா டாக்டர் கூட ஒன்று சேர்த்து வாழ வைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இப்போ வரைக்குமே இருக்கேன். கண்டிப்பாக அந்த கடவுள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை சரி செஞ்சு வைக்கும். நான் அதுக்காக எம்பிட்டு நாள் வேணாலுமே காத்துக்கிட்டு இருப்பேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிக்கிட்டே நம்ம சிந்து சொல்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நான் யாரை வேணாலும் மன்னிச்சு ஏற்றுப்பேன், ஆனால் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். நீ எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்க. கண்டிப்பாக அதை எதையுமே என்னால் மறக்கவே முடியாது. கண்ணை மூடினா கூட நீ செஞ்ச நம்பிக்கை துரோகம் தான் எனக்கு முன்னாடி வந்து நிற்குது. உன்னால் இன்னைக்கு சிவா தனிக்கட்டையாக நின்றுக்கிட்டு இருக்கான். பாவம், அவனோட வாழ்க்கை இழந்து அவனோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. அவனோட வாழ்க்கையை எப்படி சரி செய்யறதுன்னு நினச்சாலே எனக்கு தூக்கம் கூட வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவனோட நினைப்பேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனோட வாழ்க்கை நானே கெடுத்துட்டேனேன்னு சொல்லிட்டு நினச்சாலே ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் அவன் உன்னுடைய கழுத்திலே தாலி கட்டினான். இல்லைனா அவன் பாட்டுக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு ஒரு வாழ்க்கை அவனே அமைச்சு வச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஆனால் நான் தான் அவனோட வாழ்க்கையை கெடுத்து சீரழிச்சிட்டேன். நான் தான் அவனோட வாழ்க்கை கெடுத்தேன். அதே சமயம் நானே அவனோட வாழ்க்கையை சரி செஞ்சு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன். ஆனால் அவனோட வாழ்க்கையில் நீ மட்டும் கிடையவே கிடையாது சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக எங்கள் அன்னபூர்ணி சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் சிந்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக டாக்டர் கூட நம்ம ஒன்று சேர்ந்து வாழ்வோம், அந்த கடவுள் நமக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நினைக்கிறாங்க. ஸோ சிந்து நினைக்கிற மாதிரியே கடவுள் துணையாக தான் இருக்கார். கூடிய சீக்கிரமே நம்ம சிந்துவையும் சிவாவையும் அந்த அம்மனே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன்.